வணக்கம். பொருட்பாலில் அங்கவியலில் வினை தூய்மை அதிகாரத்தில் 10வது குறள். இந்த அதிகாரத்தினுடைய கடைசி குறள். சலத்தார் பொருள் செய்து ஏமார்த்தல் பசும்பொன் கலத்துள் நீர் பெய்து இரியி அற்று. சலத்தார் பொருள் செய்தேமார்த்தல் பசும்பொன் கலத்துள் நீர் பெய்திரியற்று. இப்போ இந்த குறள் பாருங்கள், படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் எளிமையான பொருள் தான். ஆனால் எத்தனை அழகான ஒரு ஓமை சொல்லியிருக்காரு அப்படின்னு பாருங்கள். சலத்தார் பொருள் செய்து அப்படின்னா ஒரு அமைச்சன் தீய வினைகளால் பொருள் செய்து, அவனுக்கு என்னன்னா அரசனை காப்பாற்றணும் அப்படின்றது. அவன் என்ன நினைக்கிறான், நிறைய பொருள் இருந்தால் அரசனை காப்பாற்றிடலாம் அப்படின்னு அறமில்லாத செயல்கள் கூட, ஏன்னா பொருட்பால் தானே, அதனால் ஏதாவது செஞ்சு பொருள் சேர்த்தா போதும் அப்படின்ற மாதிரி அவன் நினச்சி பொருள் சேர்ப்பானே. ஆனால் பொருள் சேர்த்து அரசனை பாதுகாக்கலாம் அப்படின்னு நினச்சான்னா அது எப்படி இருக்காமா, பசு மண் கலத்துள், அதாவது மண்பாண்டம் பண்ணுறாங்க இல்லையா, அதில் அந்த பச்சை மண்ணுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மண்ணில் முதல்ல செஞ்சு அப்புறம் அதை சுட்டு அப்புறம்தான் அதை நம்ம பயன்படுத்த முடியும். ஆனால் அப்படி சுடாமலேயே அந்த பசுமண் பச்சை மண்ணில் பண்ணின அந்த பானை, களம்னா பானை, அந்த பானையில் தண்ணியை ஊற்றி அதை பாதுகாப்பாக வைக்கணும்னு நினைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்கிறார். என்ன ஆகும், அந்த மட்பானை காஞ்சி அப்புறம் சுட்டால் அப்புறம்தான் அது அப்படி உறுதியாக நிற்கும். இல்லைன்னா வெறும்னா அந்த பச்சை மண்ணில் செஞ்ச பானையில் தொட்டாவே அப்படியே பானை ஃபுல்லாக அந்த உருவம் போயிடும். அதில் தண்ணி வர ஊற்றினா என்னாகும், தண்ணியும் வீணாக போயிடும், பானையும் போயிடும். அதுதான் இங்கேயும் நடக்கும்னு சொல்கிறார். நீ அரசனுடைய பாதுகாப்புக்காக தீய வழியில் பொருள் சேர்த்தே ஆனால் அந்த பொருளும் போயிடும், அரசனை அப்படி பாதுகாக்கவும் முடியாது, ரெண்டுமே வீணாக போயிடும். அதனால் தயவுசெய்து அப்படி பண்ணாத அப்படிங்கிறாரு. இல்லை, சலம் அப்படிங்கிறது தீய வினை, அது ஒரு வட சொல்ல, அது எடுத்துருக்காங்க தீய வினை அப்படின்னு. இங்கே ஏமார்த்தல் அப்படின்னா, ஏமம் அப்படின்னாக்கா காவல் காக்கிறது. இந்த ஏமார்த்தல்னால் அவனை பாதுகாத்தல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பொருள். ஓகேங்களா? அதனால் இப்போ தீய வினையினால் பணம் சம்பாரித்து அந்த பணத்தினால மன்னனை பாதுகாக்க முடியும் அப்படின்னு நினச்சாக்கா அதில் சுடப்படாத மண்பானையில் தண்ணியை வைக்கிற மாதிரி ஒரு செயல், இரண்டும் வீணாக போயிடும் அப்படின்னு. இது குடும்பத்துக்கும் பொருந்தும். ஏன்னா நம்மளோட குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம பொருள் ஈட்டுறோம் இல்லைங்களா? அப்போது அந்த பொருள் நல்ல வழியில் வந்த பொருளாக இருந்தால் தான் நம்முடைய குடும்பத்திற்கு அது நன்மையை கொடுக்கும். இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது நன்மையை கொடுக்காது. அதனால் பொருளும் முக்கியம், பொருள் வருகின்ற வழியும் முக்கியம். அதெல்லாம் இந்த அதிகாரம் முழுசும் சொன்னது வினை தூய்மை. ஒரு வினையை முடிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, அந்த வினையை தூய்மையாக அறவழியில் முடிக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த அறவழியில் வந்த பொருள் தான் நமக்கு வேண்டிய பயன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது நமக்கான செய்தி. சரிங்களா? நன்றி, வணக்கம். நாளை இதனுடைய தொகுப்புரை பார்ப்போம்.